Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரெட் தோசை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நான் இது கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கிறேன். இதோடவே 1/4 கப் தயிர், நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மாதிரி ஊற வச்சிருங்க. அடுத்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இதோடவே ஒரு கேரட்டையும் திருவி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை கொச்சிக்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதையும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொற வேணும். அடுத்து தோசை பேட்டர் செய்கிறதுக்கு எங்களுக்கு பிரெட் ஸ்லைசஸ் தேவை. நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை கையாலே பிச்சுட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு நாங்கள் ஊற வச்சிருக்கிறோமேனா ரவை, அரிசி மாவு, தயிர் எல்லாம் அதை அப்படியே இந்த பானோட சேர்த்துட்டு மறுவாலும் இன்னொரு தைனம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு இதில் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க வேணும். மிச்சமே தண்ணியாக இருந்துடக்கூடா, பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்க வேணும். அதனால் தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பேட்டரோட திக்னஸும் இந்த மாதிரி அளவில் இருக்க வேணும். அடுத்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடாகினதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் தோசை ஊற்றி குறையிலும் கொஞ்சம் மொத்தமாக தடிப்பமாக இருக்கிற மாதிரியே ஊற்றிக்கோங்க. அடுத்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கேரட் எல்லாம் இருக்கேன்னா அதை தோசைக்கு மேலே வச்சுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியால் இது மாதிரி அமர்த்தி விடுங்க. அப்போ தான் கீழே கொட்டாமல் இருக்கும். மேலால் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய்யும் ஊற்றி குறையிலும். இது மாதிரி ஒரு பக்கம் வெந்து ரெடி ஆகினதுக்கு பிறகு மற்ற சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. மற்ற சைடும் வெந்ததுக்கு பிறகு எடுத்திங்கன்னா டேஸ்டான பிரெட் தோசை ரெடி. பிரெட்டை வானான்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.